என்னப்பா வேணும்ப்பா உங்களுக்கெல்லாம்? பக்கத்தில் வா. என்ன வேணும்? என்னது? இடுப்பு வலி, கால் மடுத்து போகுது, மாறி மாறி உடம்பு சரியில்லாது. அங்கே 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 நான் உட்கார. கோயில் குளம் கேட்டால் செய்வேன். கோயிலில் கேட்கலாம், குளத்தில் எப்படி கேட்ட நீ? கோயிலையும் குளத்துலையும் கேட்டானா? கண்ண முடிக்காடா தம்பி. காலில் வந்துட்டு வா. நீ உட்கார், நீ ஒன்றும் எதிர்க்க வேண்டாம். யாரு? உன் மகனே வரலாம். வாத நீர் சம்பந்தமான இரக்கம் புரியுதா? விரல்லேருந்து முட்டுக்கு கீழே வர தசையெல்லாம் குளிர்ந்து போயிடும். இங்கேயெல்லாம் குளிர்ந்து போயிடும், உணர்ச்சியற்று இருக்கும். நம்மளே கிடுனாலும் கூட தெரியாது. இதுக்கு செய்வனை யாரும் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கெல்லாம் தான் வைக்கிறது? என்ன மந்திரம் அப்படியே படித்து குளிச்சுட்டாங்க உலகத்தில். ஒரு மாதிரி சிந்தனை ஒன்று பயங்காட்டியிருக்காங்க. இது ஆயுர்வேதிக் மசாஜ், தைல முறை வைத்தியம், உள்ளீடான சுடர் தைல உள் வைத்தியம். இதனால் இது சரியாகும். இடுப்பில் இருந்து சுரக்கக்கூடிய நரம்பியலில் உணர்ச்சியற்று இருக்குது, அதனால் சரியாக போயிடும். இது சாதாரண நோய். பார்க்க வேண்டிய டாக்டரை பாரு, சரியாயிடுவேன். காலில் இருக்குவோம். வெண்ணிதாப்பா, உனக்கு நான் செய்வேன்னு சொல்லிட்டா நீ நம்பிக்கிடுவேன். சாமி சொல்லித்தாரேன்னு நான் உள்ளதை தான் சொல்ல முடியும். பொய் சொல்லட்டுமா? வா. இப்போ இந்த நோய் உனக்கு 6 மாதத்தில் குணமாயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீணாக பயப்படாத. டெய்லி ரன்னிங் போ, வாக்கிங் போ, சரியாயிடுவேன். ஆமாம், பிரச்சனையே கிடையாது. உளைச்சல் இருக்குது, தீர்த்துருவோம், நல்லா ஆயிடுவேன். சொன்ன முடியும். ஓகே, சரி, போய்ட்டா. என்னம்மா, 1.5 மாதம் ஆகட்டும், மீண்டும் பார்க்க வாங்க. இந்தா ஜாதகத்தை பார்த்தேன், ஜாதகம் சரியில்லை, கிரகங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு மன வருத்தத்தோடு வந்திருக்கல. யார் பார்த்து ஜாதகத்தை பார்த்துக்கிறா? வாங்க. அங்கே சொந்த ஊர் எது? பர்கூர். கால் வந்துட்டு வரலாம். திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. பக்கத்தில் வாப்பா. என்னப்பா பண்ணணும் உனக்கு? கண்ணை மூடுறா தம்பி, நான் பார்க்குறேன். குடும்பம் 3 பிரிவாக பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு, தொழிலும் நடத்த முடியாத நிலை, உறவினர்களுக்குள் பகை. இது எல்லாம் இயற்கை என்றாலும் இதை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உண்டு. அதனால் யாருக்கும் ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு ஒரு காலில் சின்ன காயம் ஏற்படும், அதில் ஆபத்து நடக்காது, காப்பாற்றித்தாரேன். கால் வந்துடுவான். கர்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. இல்லை, அவளை பேச வச்சா சண்டை வந்துடும்டா. அவன் மனத்தை மாற்றி அவங்களை கொண்டு வந்து வைக்கிறேன். நல்லா இரு, சந்தோஷமாக இருப்பா. கால் வந்துட்டு வரலாம். டாக்குமெண்ட் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்கல யாராவது? பத்திரங்கள் சம்மந்தமாக வரலாம். என்னமோ எங்கே அவள் என்றே மறும். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பிள்ளை எங்கே இருக்கு? அதான் எங்கே தேடுறேன் ஆவலாய் ஓடிவா என்றே மனம். பேர் என்ன? விருப்பில்ல பேரு? இப்போ அந்த பையன் வேணுமா உங்களுக்கு? பிள்ளை குட்டி இருக்கா? அப்படியா? பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, இன்னொரு குட்டியும் கையில் இருக்க. ஒரு இடத்துல லாக் ஆகிட்டான், கொண்டு வந்து சேர்த்துருந்தேன். கவலைப்படாங்க, போங்க. ஆமாம், அவன் இவ்வளோ விட நல்ல பொம்பளை, திறமையானவா.
ஒரு மாதத்திலே கொண்டு வந்துடுவோம், அவ்வளோதானே. 2 வருஷம் அவன் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிங் முடிஞ்சு போச்சுல, அவ்வளோதான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். வரலாம் வாப்பா, வரலாம். விளையாட்டு இல்லை, வினையாக உரைத்து உன் பிள்ளைய வாங்கிட்டு கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்தா வெற்றி, நீங்கள் யாரும் தொடக்கூடாது. பெருவரலை கொடு. தாத்தாவை நினச்சிக்கா நல்ல கருப்பசாமிய. நரம்பியலில் ஒரு சிறு பாதிப்பு, மனநிலைகளில் ஒரு அதிர்ச்சி, பயம், காட்பிட் சரியாக இயங்காத ஒரு குறை இருக்குது. இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது, எல்லாம் தெளிவாக நடக்கும். வேற உனக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்படாத. முதல்ல போய்ட்டு வா. கால் உண்டு அனுப்பா. வாமா, கண்ணை முடிக்கா, இணைவே நினச்சிக்கா. நைஸாக ஒரு கிரியோ சீசன் பண்ணி தழும்பு இல்லாத அளவுக்கு சரியாக்கி தந்துடுவோம். வராது, நீ நினைக்கிற டெஸ்ட்டு வேறு, நான் சொல்கிறது வேறு. திருப்பி வராது, எந்த நோயும் இல்லாமல் குணமாக்கி தந்துடுவோம். உன்னுடைய மனதுக்குள்ளே அது ஒரு முறை ஒரு பக்கத்தை கட் பண்ணிட்டா இன்னொரு பக்கம் வந்துடும் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருக்க, சரிதானா? அந்த செல்லவே கருக்கி எடுத்து வரவிடாமல் தடுக்கிறது நம்முடைய வேலை. பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வைப்போம். பயாப்சிக் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தீங்களா? எத்தனை பாயிண்ட் இருக்குது? சரி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு, தைரியமாறு. உன்னுடைய மன வளர்ச்சியால் அந்த நோய் குணமாயிரும். குடிப்போம். ஜுக் ஜுக். ஒவ்வொருத்தருக்கா பேசுறதுக்காக நான் உட்காந்துருக்கேன். வா, விபூதி வைக்க. அப்படியா? பிரச்சனையெல்லாம் தீர்த்து தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் சேருங்க. இன்னைக்கு அந்த ஒரு உத்தரவு தாண்டா. அடுத்து பேசுவோம், தெளிவாக பேசுவோம். கர்ப்பசாமிக்கு ஒரு 3 முறை சந்திக்கும் பொழுது எல்லா விஷயமும் சரியாகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உத்தரவு தான் நடக்கும். என்ன யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. என்ன பெங்களூர் 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 வள்ளல் இரு. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். ஒரு மகனின் உடல் ஆரோக்கியம், மனம் வளர்ச்சி சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? அது வாங்கோ வாங்கோ வாங்கோ. நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. அவனை என்கிட்ட ஒப்படைத்து நீங்களாம் அங்கே தள்ளிடுங்க, பயப்படாத. வாடா பேராண்டி, வாடா பேரப்பில், வா 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 வா, ஏஞ்சிரு ஏஞ்சிரு. நீங்களாம் அங்கே தள்ளிடுங்க. உன் பேர் என்ன? தர்ஷன். உனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டுக்கா? இல்ல. பின்ன என்ன செய்யுது? என்னடா செய்யுது? தமிழ் சரியா தெரியாதோ? என்ன சொல்றோம்? கச்சா கிமாக்கா பச்சை கண்ணுக்கு. நான் அதான் எடுத்தோடனே நான் சொன்னேன், நீங்கள் புரியலையா இல்லை நான் தான் புரியலைன்னு. எனக்கு தான் ஒன்றும் புரியல. கண்ண முடிக்காடா தம்பி.
என்னை பாரு. இவனுக்கு சிலியரி தசைகளில் உள்ள ஈரச்சத்துக்கள் சரியில்லை. இது பாதிப்பு கிடையாது, சரியாயிரும். உங்களுடைய சிந்தனையில் எதிர்காலத்தில் மாலைக்கண் நோயாக மாறுமோ என்ற ஒரு அபிப்பிராய பேதம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி இது வராதுன்னு கடவுள் உத்தரவாயிடுது. இவன் கண்ணுக்கு சரியாகி தெளிவான உயர்ந்த பொருளாக தெளிவாக நடக்கும். பாதிப்பு இருக்குன்னு உத்தரவு. கால் வந்துடும், அங்கிட்டு போங்க, நீங்கள் போங்க, கால் வந்து கும்பிட்டு வா, போ, கால் வந்து கும்பிட்டு வா. வா, தாத்தாட்ட வந்துரு, வந்துரு 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 வந்துரு, ஏன் பக்கத்தில் வா, அப்படி எப்பா குணமாயிரும். 3 மாதம் பொறுமையாக இருங்கள், இதை சரியாக்கி வெற்றியாகி கொடுத்துடலாம். சரி, கர்பசாமிக்கு இந்தாடா, இந்த கரியில் பவர் கொடுத்துருக்கு, வெற்றி வாங்க. கிருஷ்ணா வாழ்க. 3 மாதங்கள் கழித்து அவனுக்கு சரியாயிடும், வெற்றி. குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு மன வருத்தப்பட்டு வந்தது யார்? அத்தான் எங்கே இருக்கிறார்கள்? தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்கள் அப்பா வீட்டில். அப்படி தானே? கால் வந்துவாங்க. அத்தானு நான் தானே, சட்டப்பத்தானு நீ தானே, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாம இருக்காதே, உன்னையும் வாமா. சேர்த்து வைக்கணுமா? அவனுடைய மனநிலைகள் அப்படி இல்லையே, வேற வழியில் தான் வண்டி ஓடுது. என்ன செய்யணும்? சர்வீஸ் வந்தால் போதுமா? கால் வந்து ஜல் ஜல் ஜல், ஒரு வண்டி 2 மாடு. வரலாம். பக்கத்தில் கண்ணை மூடி எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா, வேற எந்த வருத்தங்களையும் நினைக்காத. கண்ணை மூடு. இந்தா, உன்னைய தேடி வருவான், தொடர்பு கொள்வான். பேசின பிறகு என்னை வந்து நீ பார்க்க வேண்டும். அதை நினைத்து இருக்க உருவாக்கியிருக்கிறேன். வெற்றி. உண்மையா இல்லையாப்பா? இந்தா, குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் 9 மாதத்துக்குள்ள. எல்லாரும் மகிழ்ச்சியோடு என்னை பார்ப்பீர்கள். 9 மாதத்தில் குடும்பம் ஒன்று தரும். பையன் வந்து இந்த மாதத்திலே வந்துடுவான். வீட்டுக்காரரை பற்றி கேட்டு வந்தது யாரு? புருஷனை பற்றி கேட்டு வந்தது. கணவனுக்கும் எனக்கும் உள்ள வாழ்க்கையை சரியாக்கித்தான்னு கேட்டு வந்தது யாரு? வாங்க வாங்க, மனைவி எங்கே இருக்கிற? நான் என்னதான் செய்தாலும் பார்ப்போம், கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டியது நினைப்பா. எங்கே இருக்கா? வரமாட்டா. கால் வந்துட்டுவான். ஒரே வார்த்தை, 2ஆம் தரம் பேசுகிறாங்க. அவள் ஒரு தனி நிம்மதியை தேடி அவள் தன்னை காப்பாற்றி கொண்டாள். ஆமாம், சட்டப்படி நீ எனக்கு என்ன முடிவு எடுத்திருக்க? பண்ணலை. கால் வந்துட்டு வா. எந்திரிச்சு முறையாக போய் கால் வந்துட்டு வா. உருண்டுக்கிட்டு போய் விடாத. எல்லாரையும் கர்பசாமி சேர்த்து வச்சுருந்தீங்களா? அவளை மட்டும் வரமாட்டான்னு ஒரே வார்த்தையில் சொல்லுதீங்களே, அது எதுக்கு? அப்படி ஒரு கேள்வி நீ கேட்டியா? கேட்கல. புரியுதா? வேண்டாம், ரொம்ப விளக்கம் கூற வேண்டாம். உன்னை பிரிந்தது போல் இன்னொரு உயிரையும் பிரிந்து அவள் வர வேண்டும். அப்படி ஒரு நிலைமை நடக்காது. அதனால் உனக்கு வேறு வாழ்க்கை தான் சட்டப்பூர்வமாக அமையும். வெற்றி உண்டு. இந்த அப்படி வெற்றி. கர்பசாமிக்கு எப்பா இதில் யாரோ உடல்நிலை சரியில்லாத பற்றி கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல. யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்னடா செய்து தம்பி? யாருக்கு? கால் வந்துட்டு வா. அண்ணா வணக்கம், சும்மா இருக்கிறேன். எந்த இது? இது யார்? பக்கத்திலே இருப்பே. பக்கத்தில்
நீ ஒரு வரல பிடி, நீ ஒரு வரல பிடி. 2 பேரும் கண்ணை முடிக்காங்க. என்னையே நினச்சிக்கணும், வேற எதுவும் சொல்லிக்கூடாது. ஒரு டாக்டர் வந்துருக்கு, நரம்பு இல்லையா அது பக்கத்துலையா? அமைதி. கிட்னிக்கும் நரம்புக்கும் இடையில் ஒரு சின்ன புள்ளி அளவு ஒரு சின்ன பாதிப்பு இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது. சரிண்ணா? அது எது பெபிள்ஸா அல்லது உள்ளீடாக பாதிப்பா? இது மாறுமா மாறாதா? இதான் உங்கள் பிரச்சனை. கால் வந்துடுவா மாறும், கவலைப்பட வேண்டாம். இந்த நோயை தீர்த்து உன்னை வளமாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா இந்த மாதத்திலே உனக்கு தொழிலும் அமையும். அடுத்து குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசலையா? வெற்றி ஆகிட்டாங்க. நல்லா. உன் பேர் என்னம்மா? இந்தா ஆனந்தமாக இரு. கர்மசாமிக்கு சேலம் எல்லை சேலம். கொட்டாம டீ ரொட்டின்னு எவன் குண்டு குண்டு இருக்க சொன்னா உட்கார்ந்தா வரிக்கத்தான் செய்யும். கருப்புசாமி இப்போ கூட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. கண்ணை மூடுங்க எல்லாரும். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் உண்டு. எதிர்பாராத சர்க்கல்களும் பண நஷ்டங்களும் ஏற்பட்டதற்கு காரணம் மாந்திரிகத்தால் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு என்பது உண்மை. உன்னுடைய எல்லையிலிருந்து வலது பக்கமாக மெயின் ரோடு பிரதான சாலைக்கு சென்றால் அதுலேயே வலது புறத்தில் ஒரு அம்மன் கோயிலும் முனியாண்டி கோயிலும் உண்டு. இருக்கா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. கடன்களை தீர்த்து தரேன், புதிய தொழில் ஆரம்பிச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? ரோட்டு கடைகள்லாம் எங்கே இருக்குது சாப்பிட்றதுக்கு? ரோட்டு வரத்துல அங்கே எல்லோரும் நின்று சாப்பிட்றாங்களே, அதான் கேட்டேன். என்ன உங்கள் ஏரியாவில் என்னடா வேணும் உனக்கு? கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நீங்கள் 2 விலகிருங்க. உன் பேருக்குள்ள சொத்தை அவன் பேருக்கு எழுதி வைக்க முடியுமாடா? எழுதி வைக்க முடியுமா? கேரண்டியாக கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவோம். இன்னொரு தடவை கண்ண முடியாது. பிரத்யாரால் இணைஞ்சல் பெற்று அவளுடைய மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. புரியுதா அவனுக்கு? அதனால் அந்த மனது திருந்தி பக்குவப்பட்டு வருமா? அவளை சீக்கிரத்தில் அங்கேருந்து விடுதலையாகி வரணுமே. அது நடக்குமா? நடக்காதா? நம்ம பிள்ளை ஆசைப்படுறான், ஆனால் பெரியவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. உண்மையா இல்லையா? உனக்கு எண்ணம் இல்லை, உனக்கு எண்ணம் இல்லை. அதேமாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த பக்கம் அனுப்புறதுக்கு எண்ணம் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவளுடைய மனநிலைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி இந்த பிள்ளை அங்கே போய் செட் ஆகாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் நீ வேணும்னு சொல்லுத. உனக்கு என்ன செய்யணும்னு ஒரே முடிவாக சொல்லு பார்ப்போம். வேணும் கண்டிப்பாக. கால் வந்துட்டு வா. விதி அது இருந்தால் நடப்பது சரியே. நீங்கள் ஒரு பக்கம் போக வேண்டாம், அங்கேயே இருக்கு. ராமன் ஒரு புறம், சீதை மறுபுறம். அம்மா தாயே இந்தாடா, மூவேளை 21 நாளையில் உன்னிடம் தொடர்பு கொள்வாள். நான் வர வச்சு தந்துடுவேன். குடும்பத்தோடு என்னை பார்க்க வருவாய். வந்த பிறகு வித்தியாசமான வார்த்தைகள் எதுவும் நீ பேசக்கூடாது. அந்த சத்தியத்தை நீ தவறக்கூடாது. வெற்றி அடைந்து வா. போ. உண்மை தானே? காப்பாற்றி தரேன் பிள்ளைகளை. இந்த அம்மா வேறு என்ன வேணும் கேட்டுக்கா. ஒரு வாரம் கேட்டுக்கா. நிறைய பணம் கிடைக்கும். போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு எந்த ஊர் உங்களுக்குண்ணா? சேலம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. அது என்னப்பா? அது பிள்ளை தானே உலகத்தில் வர வேண்டிய தானே இருக்கும். நீங்கள் 2 யார் யார்?
பொறுமையாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகி தான் கொடுக்கும். கரெக்டாக வந்து கால் வந்துட்டாங்க பா அண்ணே எதுவும் பழங்கள் இருக்கான்னு பாருங்கள் தாங்கினால வீட்டிலேருந்து எடுக்கப்படலாம். அதோ ஸ்ரீராமர் பக்கத்தில் பழம் இருக்கிறது, வாழைப்பழம் எடுத்து. இது சகோதரி. அப்போ அவன் வந்திருக்கலாமே நான் கூப்பிடும்போது. ஓ சரி ஓ சரி ஓ. என்ன செய்யணும்? பொண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் நடைபெறும். பொண்ணுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். பையனுக்கு 6 மாதங்களுக்கு பிறகு பேசுவோம். பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அவளுடைய மனநிலைகள் பெரிதும் குழப்பமாகி தெளிவற்ற நிலைகளில் உனக்கு விடை சொல்லி கொண்டிருப்பாள். தெளிவற்ற நிலைகளிலே விடை சொல்லி கொண்டிருப்பாள். அதனால் இப்போ அவளுக்கு தான் முதல்ல கரை கடக்கணும். அவன் ஜாதகத்தை பார்த்தேன். உனக்கு தெளிந்த பதில் கொடுக்காமல், உறுதியான மொழி கொடுக்காமல், மனக்குழப்பம் அடைந்து சலனமான நிலைகளில் இருக்கின்றாள். இந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன். சாரதாம்பிகை உன்னை தொழுதால் முடியும் என்று சொல்கிறாள். கொஞ்சம் கண்ண முடிவாங்க, என் பக்கத்தில் வாங்க. சாரதாம்பிகைன்னா யாருப்பா? சாரதாம்பிகைன்னு ஒரு தெய்வம் இருக்குது. அவள் யார் தெரியுமா? சரஸ்வதி. சரஸ்வதினா யார்? சரம் என்றால் மூச்சு. சரம் என்றால் மூச்சு. அந்த மூச்சுக்கு தெய்வமாக இருக்கின்ற ஆத்மசக்தி பொருந்திய சக்தி என்பது பொருள். அதான் சரஸ்வதி. ஸ்வதி என்றால் நெறி தவறாமல் எடுக்கிற மூச்சு. மூச்சு பிணைக்கிறதுனா என்னத்துக்காகும்? அதனால தான் அவளுக்கு மற்றொரு பேர் சாரதாம்பிகை. ஒரே மூச்சா படிக்கிறான் ஐயா அப்படி சொல்லுதும்ல. அப்போ மூச்சை பற்றி சொல்கிறது தான் சரஸ்வதிங்கிறது. கொஞ்சம் கண்ண முடிக்கும். அலைப்பாய்கின்ற மனமே அலைமோதாமல் ஒருங்கிணைந்து வருவாய். அப்படியா? கேட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. அம்மா பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? இதோ என்னுடைய இடது கையிலே துளசி மாலை போட்டு எம்பெருமான் நாராயணன் வந்து நிற்கிறார். அதிலிருந்து சில நேரம் கழித்து போனால் ஆஞ்சநேய பெருமானும் இருக்காரா? சிவனும் வைஷ்ணவனும் சேர்ந்து இருக்கிற சங்கர நாராயண மூர்த்தியாக இருக்கும் இடம் எங்கே இருக்கிறது? காலில் விட்டுவாங்க. காரியம் ஜெயிச்சாச்சே. முத்தம்மா முத்து மாரியம்மா திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை. மாரியம்மா எங்க இருக்கா? பக்கத்தில் வா. புரட்டாசி மாதத்திற்குள் உன் பிள்ளையை சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை நடத்திட்டார். வெற்றி நடக்கும். அதிலிருந்து 6 மாதங்களுக்கு பிறகு ஆம்பளை பையனை பற்றி பேசுவோம். நகை நட்டுகளை சேகரித்து வை, பணம் பதவிகளை ஒன்றாக உறைந்து வை, எல்லாம் வெற்றியாக நடக்கும். யாருக்கு? கண்ணமுடுக்கா ப்ரெஷர் பாயிண்ட் ஏறுது இறங்குது, தலை சுத்த ஆயாசம் இருக்குது. மாற்றிடுவோம் போ. ஏன் திசை வேணும்? இப்போயும் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் போங்க. கர்மதாமிக்கு என்ன பிள்ளை கொடுக்கணும்? ராமமூர்த்தின்னு பேர் வைக்கணுமா? குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க. ஸ்ரீராமர் பக்கத்துலேருந்து கனி எடுங்க. ஆமாம் 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 ஆமாம். வருகவே வருகவே. ஆப்ரேஷன் யாருக்கும் ஆகுச்சா? பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். அறுவை சிகிச்சையில் தான் பிறக்கும். அந்த பிள்ளையின் பேர் ஸ்ரீராம் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீராம்னு பேர் வைக்கணும். எப்போ நடக்கும்? ஆவணி திருவோணம் கடந்து நடக்கும். ஆவணியில் திருவோணம்னு ஒரு நாள் வருது. அந்த ஓணத்துக்கு பின்பு தான் சாமியுடைய அவதாரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கி வெற்றி அடைந்து வருவாய். ஆனந்தமாக இருப்பாய் மகளே. இன்னையிலிருந்து உங்களுடைய இன்ப வாழ்வு தொடங்கும். ஆனந்தம் பெருகும். அற்புதம் நடக்கும். ஜெயிக்கலாம். ஜெயிச்சுவா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு இந்த பழங்களை இந்த சன்னிதானத்தில் வச்சே சாப்பிட்றணும். இந்த வாழைப்பழங்களை எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு குடிப்பிடணும். என்ன எல்லாரும் ஒரு டீ குடிப்போம். நானும் குடிப்பேன். சரிதா? அவங்க வரலையோ? வெட்டி போடுவோம் ஒன்ன அப்படின்னு நானா சொல்லுதேன். உன் புரிதன் சொன்னான்.
அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லுதேன். அவன் மனத்தை மாற்றி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. சற்று பொறுமையாக இருக்கணும். உனக்கு சோதனை காலம் நடக்கு. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி அவனை மேலே போய் சம்பாத்தியம் பண்ணவரை வச்சு உன் குடும்பத்தை நல்லாக்கி தந்தா போதுமில்ல. பெண்ணே, அவசரப்படாதே, நிதானமாக என்னை சிந்தித்துக்கொள். கால் வந்துட்டுவான். அரவான தூக்கு தான் பையன். எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவனுக்கு. ராஸ்கல் வரவன் பொன்னம் போல அவனை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுருதேன். தைரியமாறு முதல்ல அவங்க அப்பனை சொல் பேச்சு கேட்க வைப்போம். ரெண்டாம் தரம் பையனை கேட்க வைக்கேன். தைரியமாறு, மன அமைதியாக இரு. என்னை பிரார்த்தனை செய்து கொள். எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவாய். இந்தாப்பா நல்லா இருக்கும். நாமக்கல் நாமக்கல் வாசுதேவனர் எங்கே இருக்கு? வேற வர ஏய் வர நில்லு பேராது. நாமக்கல் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன் பாப்பா. நாமக்கல் சகோதரி அருமை குட்டி நல்லா இரு. கூப்பிடுறேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தா இதுவரை நீ பார்த்த தொழில பல லட்சங்கள் நஷ்டமாயிடுது. இப்பவும் ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வர வேண்டி இருக்கு. அது வரலையே கருப்பசாமி. நான் பேசி பேசி பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேனே. நான் அடுத்தவங்ககிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன். இதுக்கு என்ன செய்யன்னு கேட்குறேன். உனக்கு பணத்தை வர வைக்க உன் தொழிலை நடத்தி தரேன். வேற என்ன வேணும்? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. பௌர்ணமிக்கு இருந்து உத்தரவு கேட்டு ஆனந்தம் அடைவாயாக. அதை முடிச்சு தரேன். தைரியமா இருக்கு. அதே நாமக்கல் தலைவன் தலைவி கணவன் மனைவியாக வந்தது. தலைவன் தலைவி தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ. என்னப்பா வேணும்? என்னது கண்ண முடியுமா? தங்கச்சி என்ன விஷயம்? இவன் எதுக்கு முண்டிக்கு நிற்கிறேன்? அப்படியா? கால் வந்துட்டு வா. ஏன்பா பேக்க அடிக்க? அது உனக்கு என்ன குற்றம் செஞ்சுது? சும்மா அடிக்கிறீங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பத்திரத்தை வந்து ஒருத்தர் லாக் பண்ணுறான். அதை மீட்டு தரக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு. நல்ல நீ புரிஞ்சுக்கணும். சரியா? 1 2 3 ஜூலை மாதத்துக்கு உட்பட அதை விற்று தரத்துக்கு ஏற்பாடு பண்ணி உன் கடனையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாரப்பா? வருக வருக வருக. நில் நில் நில். இந்தா விற்று தாரேன். ஒரு இடத்துல வாங்கின பணத்தையும் கொடுக்க வைக்கிறேன். இன்னும் பணம் தாரேன். சந்தோஷம். வேற என்னமா வேணும்? படிச்சிருவாங்க. வெற்றி உண்டு. இந்த ஆனந்தமடைவாய். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. பாப்பா கால் வந்துட்டு வா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இதில் நான் பாடும் பாடல் ஒன்றை. பிள்ளை பேர் என்ன பேரு? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா, மலரோடு மலராக தவழ்ந்தாளம்மா. கணவன் மனைவி பிரிஞ்ச பிறகு பாடின பாட்டு. அப்படி பிரிவு தானே நடக்கு. கால் வந்துடுவான். அதான் நீ வந்த உடனே அப்படி ஒரு பாட்டை எடுத்து விடுவோமே, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ என்னப்பா செய்யணும்? நல்ல புரிஞ்சுக்கா. டைவர்ஸ் தான் கரெக்ட். இனிமேல் அந்த இரு துருவங்களும் ஒட்டாது. புதிய வாழ்க்கையை அமைத்து புனிதமாக்கி தருகிறேன். கால் வந்து சொல்லலாம். ஒரு வெற்றி மாலை கொடுத்து கொடுப்பா மகளுக்கு. நல்ல மாலையாடு, வண்ணமுள்ள மாலையாடு, வளமான மாலையாடு. ஐயா உன்னுடைய ஆலயத்தில் ஐயா நான் மொட்டை அடிச்சு ஒரு வருஷத்தில் அந்த பையனுக்கு சக்கரை பொங்கல் வச்சு மாண்டிபூசை கையில் தான் ஐயா நான் மொட்டை வச்சு போனேன். ஐயா மறுமணமும் திருமணமும் வெற்றியாக நடக்கும் மகனே. எல்லா வாழ்வும் சிறக்கும். விதி என்று ஒன்றை வென்றார் அல்லை. மதியால் வெல்ல முடியும் என்று வார்த்தை இருந்தாலும் அதுவும் விதி இருந்தால் தான் முடியும். 30 ஆண்டுகளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இனி கஷ்டம் இல்லை, வாழ வைக்கிறேன். சந்தோஷமா. கர்பசாமி, என்னுடைய சர்டிஃபிகேட், என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. எனக்கு வேலை வேணும். யாருக்கு அது? வாமா,
எங்கம்மா இருக்குது சர்டிஃபிகேட்லாம்? வேலைக்காக கொடுத்துருக்கேன். கொடுத்தாங்களா உனக்கு திருப்பி? வேலையும் தரல, சர்டிஃபிகேட்டும் தரலையே, காலில் வந்துட்டுவா.